guys, welcome back to the channel. இன்னைக்கு வந்து நம்ம டமினேஷன் அப்படின்ற ஒரு கேம் பிளே தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஏற்கனவே இந்த கேமில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன ஆச்சுன்றது what PCD. Oh my god. It was at this moment that he knew he அண்ட் அந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து போய் பார்த்துருங்க. அண்ட் அந்த வீடியோக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு டெமினேஷன் வீடியோ வந்து வந்திருக்கோம். அண்ட் இந்த தடவை இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது தான். ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த மேப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து பாருங்க, இந்த மேப்பே கரெக்டாக இல்லைன்னு உண்மை தான். ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது World War II மேப்பு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டமான மேப்பெல்லாம் வந்து அந்த கேமில் விளையாண்டதே இல்லை. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து ஜெர்மனியாக வந்து இந்த கேமில் வந்து விளையாட போகிறோம். ஸோ ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி இந்த தடவை நடக்காமல் நம்ம ஜெர்மனியை ஜெயிக்க வைக்கிறோமான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கோம் இப்போதைக்கு. 29% இதில் வேர்ல்டோட அந்த பர்சன்டேஜ் இதில் வந்து நம்ம தான் செகண்டாக இருக்கோம். ஸோ செகண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரி நம்ம தான். ஆனால் வந்து இது நம்மளோட கோலு பேசிக்காக அதை ஆல்ரெடி கான்குரர் பண்ணுறது தான். சரி, எனக்கு தெரிஞ்சிருக்கும் போல் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறேன். ஸ்டார்ட். இப்போ 7th January 1936 இருக்கோம். நம்மளோட மிலிட்ரியை கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மாலான கண்ட்ரிஸ் தான் அடிக்கலாம்னு இருக்கேன். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அடிக்க போகிறது லக்சம்பர்க். ஆக்சுவலி கொஞ்சம் லக்சம்பர்க் அலைன்ஸ் இருக்கே, சின்ன கண்ட்ரியா, அடிக்கலாமா வேண்டாமா? ஆஸ்திரியாவுக்கு ஏதாவது இருக்கா? நம்ம ஆஸ்திரியோட அலை தானா எப்படி சொல்கிறீங்க? என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கூடையும் வார் டிக்ளேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படலை. தெரிஞ்சு ஆஸ்திரியா கூடயே நம்ம வார் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. ஓகே, லெட்ஸ் ட்ரை. இந்த கேம் ஆக்சுவலி வந்து ஜெர்மனியாக ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எவன் அடித்தாலும் நம்மளை ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானுங்க. ஆக்ஷன் டிக்ளேர் வார். ஜெர்மனி ரைக்கர்ஸ் டிக்ளேர் வார். ஃபண்ட் ரிபல்லியன் என்னமோ காட்டுச்சு. ஃபண்ட் ரிபல்லியன் ஃபண்ட் ரிபல்லியன் காட்டுச்சு. நான் அதை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் புது அப்டேட்டான்னு தெரியல. இது கஸ்டம்க்கானதா அப்படின்னு அப்படி தான். ஓகே, ஆஸ்திரியாவுக்கு வந்து நம்ம யூனைட் ஆகிட்டோம். தட்ஸ் குட். நம்ம நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு செக்கோஸ்லோவாக்கியாவை அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அவனுங்க தான் வந்து யாருக்கூடையுமே வந்து இப்போதைக்கு அழையா இல்லை. செக்கோஸ்லோவாக்கியா அடிக்கணும். நல்லா லக்சம்பர்க் அடிக்கலான்னு தான் நினச்சேன். பட் வாங்க ஃபஸ்ட்டு செக்கோஸ்லோவாக்கியா அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்மியை கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணிப்போம். ரொம்ப கம்மியான அளவில்லாம் இருக்குது. ஐயோ, என்னோட மணி இவ்வளோ கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்க போகிறதுனா எனக்கு தெரிஞ்சு UK, ஃப்ரான்ஸு, அப்புறமா வந்து USA தான் நமக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து ஜெர்மனியை பற்றி ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். World War II பற்றி தான். அதெல்லாம் வந்து இப்போ போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துங்க. அது அந்தளவுக்கு அந்த வீடியோ இருக்காது. பட் வந்து உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். அந்த வீடியோ போய் பார்த்துங்க. ஓகே, இப்போதைக்கு ஆர்மி நல்லாவே போயிட்டுருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம சுவிட்சர்லாந்து அடிக்கலாமா? நம்ம சுவிட்சர்லாந்து கூட அடிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஓகே வாங்க, சுவிட்சர்லாந்து அடிப்போம். போலாண்டுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஃபைட்டு வந்துடுச்சு. இப்போ இதுதான் நமக்கான கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் போலாண்டுக்கு போகடா. இது வரைக்கும் கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் போயிட்டு இருக்குது. ரியல் லைஃப் மாதிரி இருக்குது.
ஓகே, போலாண்டு எடுத்தாச்சு. நம்ம வந்து எக்கனாமியை பார்ப்போம். எக்கனாமி எப்படி இருக்குது? நம்ம சுவிட்சர்லாண்டுக்கு எக்கனாமியே இல்லை, செக்கோஸ்லோவாக்கியாவில் தான்ப்பா செம்மையாக இருக்குது. சரி, செக்கோஸ்லோவாக்கியா எடுத்துடலாம். இதில் எனக்கு நிறைய கண்ட்ரி பேர் தெரியாது, இந்த மாதிரி கிளிக் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, செக்கோஸ்லோவாக்கியாவில் டிக்ளேர் வார். மிலிட்ரி அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கலாம். எஸ், செக்கோஸ்லோவாக்கியாவே எடுத்தாச்சு. ரொம்பவே பிளாபியான ஒன்றும் இருக்கும். ஐயோ, செக்கோஸ்லோவாக்கியா சர்ப்ரைசன் சீக்கிங் இண்டிபெண்டன்ஸ். இதெல்லாம் புதுசு புதுசாலாம் இருக்குது. என்னமோ எனக்கு எதுவும் புரியல இப்போ என்ன நடக்குதுன்றது. இது என்ன ஏதாவது மாடா அந்த மாதிரி தெரியல. ரொம்ப பண்ணலாமா? அதான்ப்பா, இங்கே ஆர்மி மட்டும் இங்கிது அடிப்போம். ஓகே, 30 மில்லியன் தான் இருக்கான சோல்ஜர்ஸு. நம்மக்கிட்ட என்ன மணியே வர மாட்டேங்குது. ஏன்னா ஒன்றும் புரியலப்பா. நாடா அடே, வாட் தி ஹெக். இன்னும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கோம், அதனால தான் இவ்வளோ கம்மியாக இருந்திருக்காடா. நான் தான் பிரச்சனை தப்பு பண்ணிட்டு இருக்கேன் போல நினச்சேன். ஸ்டார்டிங்கில் போய் கொடுத்துட்டானுங்க போல நமக்கு அப்படியே. தப்பா வைக்கலாம். இதெல்லாம் டான்ஸிங்னு ஏதோ புது கண்ட்ரியாக இருக்குது. World War II இருந்திருக்கும் போல். எனக்கு வந்து ஒரு விஷயம் தான் என்னென்னா வந்து இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி இங்கே வருமா அப்படின்ற மாதிரி தான் தெரியல. ஏன்னா வந்து சோவியத் யூனியன் போலாண்டுக்குள்ளே வார் டிக்ளேர் பண்ணது ரியல் லைஃப்பில் நடந்துச்சு. தெரில, 21 மில்லியன் தான் இருக்குப்பா. ரெக்ரூட் இந்த ஆஸ்திரியாலாம் வந்துட்டே இருக்காங்க. அப்புறம் இதுக்கெலாம் ஆகாதீங்கப்பா. இந்த டான்ஜிங்னு ஒரு நாடு இருக்குல்ல, அதை போய் முடிச்சு விட்டுருவான். ஒரு சின்ன கண்ட்ரி தான். எனக்கு புரிகிறது நம்ம ரொம்ப வார் டிக்ளேர் பண்ணிகிட்டு இருக்கோன்றது. நம்ம கூட அப்போது யூகேக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஃபைட்டு, அதை நம்ம ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடக்குறோம். சோவியத் யூனியன் கூட அப்படியே சோவியத் யூனியனுக்கு எடுத்து டேமேஜ் நிறையா வந்துச்சுன்னா நம்மளும் போயிடலாம். பார்டர்லேயே நிற்போம். இப்போதைக்கு எவ்வளோ ஆர்மி இருக்குது, ட்ரூப்ஸ் ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கானுங்க. நம்மளை விட ஸ்ட்ராங்காக தான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட 30 மில்லியன் சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே எவ்வளோ ட்ரூப்ஸ் இருக்குது? மிலிட்ரி பவர் 70 பவர். சில சோவியத் யூனியனில் நிறைய பேர் அடிக்கிறானுங்க. டர்க்கிலாம் அடிச்சுட்டு இருக்கு. என்னோட பிளானு லித்துவேலியாவை அடிக்கலான்னு தோணுச்சு. பட் சரி, லித்துவேலியாவை அடிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பயங்கரமாக வார் கூட டிக்ளேர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இட்ஸ் சைனா பாருங்கடா அடி. வேர்ல்டு வார் II இப்படி தான் இருந்துச்சு போல். நிறைய கண்ட்ரி இருக்குது. பிரிட்டிஷ் ஆட்சி தான் இந்தியா. லித்துவேலியாவை அடிக்கலாமா? எனக்கு ஒரு யோசிப்பாக இருக்கு. நான் கொஞ்சம் யூரோப்பை விட்டு வெளியே போய் வேறு எங்கேயாவது அடிக்க முடியுமா? நெதர்லாண்ட்ஸ் அடித்தா கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம். கொஞ்சம் நான் வேறு எங்கேயாவது காலனைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். டொமினிக்கன் ரிபப்ளிக் வேணாம்ப்பா. USA கூடலாம் இருக்கானுங்க. வெனிசுவேலா தேவையில்லை, வேண்டாம். ஆனால் எங்கே போய் அடிக்கலான்னு போனாலும் ஏதாவது டீமில் இருக்கானுங்க. திருச்சி ஹங்கரி நம்மளோட டீம்மேட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொமேனியா நம்மளோட டீம்மேட் பார்த்தா தெரியுது. பல்கேரியாவை அடிக்க முடியுமான்னு தெரில. அல்பேனியா, இட்டாலியில் நம்ம டீமு. ஸ்விட்சர்லாண்டை தான் அடிக்கணும். ஓகே, ஸ்விட்சர்லாண்டு அடிக்கலாம். ஸ்விட்சர்லாண்டை அடிக்க. ஸ்விட்சர்லாண்ட் இப்போ என்ன ஆக போதும்? ஓகே, அது ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு நான் நினச்சதை விட.
ஐடியாலஜி என்ன ஐடியாலஜி இருக்கு தான் இருக்கும். கொஞ்சம் இதில் கொஞ்சம் பண்ணுவோம். அப்ளை. நம்மக்கிட்ட ஏன் அந்தளவு ஆர்மி வர மாட்டேங்குது? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்ட்ரி அடிக்கலாம்? இது என்னடா நடுவில் திடீர்னு எங்கேயோ கிடக்குது. வாட்டரா? வாட்டர் மாதிரி தான் இருக்குது. இப்போ நெதர்லாண்ட்ஸ். நோ, நெதர்லாண்ட்ஸ் ஐடிஸாக இருக்காங்க. என்ன பண்ணுறது? போன் நம்ம மிலிட்ரி மட்டும் ரெக்ரூட் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் கொஞ்சம் மிலிட்ரி ரெக்ரூட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். நம்ம வந்து திருப்பி கொஞ்சம் அதிகமான ஆர்மியோடய வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட 83 மில்லியன் இருக்குது. அதோட கொஞ்சம் சோல்ஜர்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்த விஷயமே இங்கே வந்து டென்மார்க் தான் இருக்கணும் இங்கே. ஆனால் வந்து இங்கே யுனைடெட் கிங்டம் இருக்குது. எனக்கு அது வந்து ஆச்சரியமாக இருக்குது. இது இந்த கேம் இருக்கா இப்போ எடுத்தானுங்களா யூகே? இல்லைனா இப்படி தான் இருக்குமாலாம் தெரியலப்பா. எக்கனாமி டென்மார்க் அடிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸ்வீடன் அடிக்கலாமா? தட்ஸ் மை கொஷின். யாருமே அந்தளவுக்கு வயசுன்னு இல்லை. மிலிட்ரி பவரும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நெதர்லாண்ட்ஸ் மட்டும்தான். பட் ஆனால் தெரிஞ்சு நெதர்லாண்ட்ஸ் கூடயே நான் வார் பண்ணணுன்னு தான் இருக்கேன். இப்போ போகலான்னு நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சுவல் ஃபண்ட் rebellion. What is this? French is a citizen faction to increase the likelihood that it will uprise against the country, against this country seeking independence. Okay, I don't understand what is that. Okay, declare war. Fund rebellion. Oh my god. It was at this moment that he knew. He fucked up. ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன்டா. தெரியாமல் அவங்க ஸ்வீடனோட லேண்ட்லாம் அவங்களுக்கு கிளைம் கொடுத்துட்டேன். அல்லாத டப்புன்னு வந்து யூஎஸ் அடிச்சு அதெல்லாம் சோவியத் யூனியன் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓ மை காட், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அட்லீஸ்ட் நம்ம நெதர்லாண்டையாவது ஓ மை காட். ஓகே, நெதர்லாண்டையாவது அடிக்கலாம். நமக்கு ஒரு வழி இல்லை. ஓகே, நெதர்லாண்ட் எடுத்தாச்சு. அப்பா நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ்? 38% நம்ம தான் லூட் பண்ணிருக்கோம். 66% இருக்குல்ல, அது பேசிக்காக நம்ம வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கா அதெல்லாம் வந்து நம்மளோட கோயலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட பார்ட் தான் அவனுங்களும். ஸோ அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 66%. இதில் அவ்வளோ பண்ணால் நம்ம ஜெயிப்போன்னு தெரில. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அயர்லாந்து வேணாப்பா, நான் அந்தளவுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நல்ல பிளான் தான். இங்கே சைனா இருக்குல்ல, இந்த சைனாவில் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத ஸோ இதுதான் இருக்கிற கண்ட்ரிஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நான் அடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தது. அங்கே இருக்கிறதுல எக்கனாமிலேயும் பெஸ்ட்டு இருந்தது. எக்கனாமி அப்போ என்னடா இது இந்த ப்ரௌன் கலரில் கட்டுறதுல இல்லைடா, இருக்கிறதுலேயே அதிகமாடா. எனக்கு புரியல. இல்லை இவ்வளோ எக்கனாமி இருக்குது. இது எக்கனாமியும் இல்லாதது தான் அது காட்டுதா எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அடிக்க போகிறேன். இது எல்லாத போதுன்னு தெரியல. இருக்கு சைனா ஓடும். ஜப்பானும் சைனாவும் பீஸ் அலைன்ஸ் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. நம்ம அடித்தா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கேம்லேயே ஃபுல்லாகவே வந்து சும்மா போய் அடிப்போம் அப்படின்றதுல தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அட்டாக் சைனா உலகத்தை தாண்டி போடுறோம். எதுக்கு யூஎஸ் எவ்வளோ தாண்டி
ஒலிம்பிக் கோல்டு க்ளோரி டச் ஈஸ்ட் இந்தியன்ஸ். ஆஹா, சைனா என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்கு. மிலிட்ரி அவங்க தான் 7th ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஓனோ பிரேசில், ஃபின்லாண்ட். ஆஹா, போச்சா, மொத்தமாக முடிச்சுட்டீங்களே. செகண்ட்ஸில் இப்படி பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி நம்ம கொஞ்சோண்டு டெரிட்டரியை எடுத்துட்டோம். அதெல்லாம் தான் சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மிலிட்ரி இப்போதான் நான் கஷ்டப்பட்டு மிலிட்ரி பண்ணேன், அதுக்குள்ளே இப்படி பண்ணுறீங்களே. ஓகே, இப்போ என்கிட்ட எனக்கு தெரியும் கொஞ்சம் கம்மியான ஆர்மி தான் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்வீடன் அடிக்கிறேன். ஓகே, ஸ்வீடன் ஏற்கனவே வாரில் தான் இருக்கும். ஓனோ, ஆஸ்திரேலியா இந்த உலகத்திலேயே வாராக இருக்கவே எல்லாரும் கூடயும் இப்போ நல்லா பண்ணுறது. ஆஹா, போச்சே, என்ன பண்ணுறது. டீகோ யுனைடெட் கிங்டம் போச்சுடா. யுனைடெட் கிங்டம் மேலே வார் டிக்ளேர் பண்ணிச்சு. யுனைடெட் கிங்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஓனோ, ஆஹா, யுனைடெட் கிங்டம் டிக்ளேர் பண்ணதுனால அதோட டீமில் இருக்கிற எல்லாருமே டிக்ளேர் பண்ணுறானுங்களே. டொமினியன், கனடா, பிசிடி போட்டா 22 மில்லியனாலே. என்னடா இப்படி அநியாயமா? உங்களுக்கே இது அநியாயமா இல்லையாடா? என்னடா அது? இல்லை, குடும்ப செலவு $1 பில்லியன். ரிபெலியனை ஃபண்டு பண்ணுவோம். அப்போ தான் ரஷ்யாக்குள் சோவியத் யூனியனுக்குள்ளேயே கொலாப்ஸ் ஆகும். நம்ம நாட்டில் எதுவும் பண்ணாமல் அவனுங்களாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 50 மில்லியன் சோல்ஜர்ஸ். இந்த மாதிரி நான் எதிர்பார்த்ததை விட மோசமாக போய் கொண்டிருக்குது. எனக்கே அது தெரியுது. இவ்வளோ என்ன தான் பண்ணுறேன். இப்போ சோவியத் யூனியனை மட்டும் அடித்தோன்னா அவ்வளோதான். ஆனால் அது மட்டும்தான் பண்ணணும், வேறு வழியே நமக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். யூகோஸ்லோவியா அடிக்கலாமா? ஆக்சுவலி டெக்னிக்கலி அடிக்கலாம். எனக்கு தெரியும் இது ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக்காக மாறப்போகுது. அதனால் நமக்கு வேறு வழி இல்லைப்பா. போச்சுடா, இந்த உலகமே நம்மளால் வார்த்தை கிளியர் பண்ணுமே. ஆஹா, என்னடா யூகோஸ்லாவியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் எடுத்துட்டீங்க. கடவுளே, வாட்ட இல்லை நடந்துச்சு. இப்போ போச்சு. அப்போடா கொஞ்சம் நம்ம பீப்புள் தான் வந்து நமக்காக எடுத்துகிட்டு இருக்கானுங்களான்னு. ஆஹா, பீப்புள் வச்சு நம்ம நாட்டு எடுத்துகிட்டோம்னா தட்ஸ் somehow. கிரீஸ் அட்டாக் பண்ணாமா? ஓகே, கிரீஸ் வந்து ரொமேனியா கூடயும் யூகே கூடயும் இதில் இருக்குது அலைன்ஸில். பட் எல்லாம் நம்ம ஏற்கனவே அவனும் கூட தான் வாரில் தான் இருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம். அப்புறம் எக்கனாமி வைஸில் பார்த்தோம், நல்லா தான் இருக்குது எக்கனாமியும். ஆஹா, நெதர்லாண்ட்ஸ் எனக்குப்பா இப்போ தான் வருவீங்களாடா அப்ரைசிங்கிட்டு போங்கடா. இப்போ பெல்ஜியம் கூட நம்ம வாரலையா இருக்கோம், தெரிஞ்சு வாரில் தான் இருக்கோம் நினைக்கிறேன். டிப்ளமோசி பெல்ஜியம் மிலிட்ரி பவர் வாரில் இல்லை. பட் எல்லாருமே நம்ம கூட போரில் தான் இருக்கானுங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்? அடிப்போம். ஆஹா, தவறு பண்ணிட்டோம் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு
இந்த வீடியோக்கு அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வீடியோ வந்து ரொம்பவே லாங்காக வந்திருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்ட் 2 வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் see you on another video. Until then, bye.